ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இப்போ நான் வந்து கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் இருந்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம மக்கள் நிறைய பேருக்கே தெரியலை. இதை பற்றி கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னா அது யாருக்கோ வரும் தானே நினைப்போம். பட் நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு இருக்கான். ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான அவேர்னஸ் நம்ம ஆக்சுவலாக டாக்டர்ஸ் கிட்டே உட்காந்து பேச போகிறோம். நான் எப்பவுமே ஹெல்த் நான் பேச மாட்டேன், அவங்க பேசுறது பெட்டர்னு நினைப்பேன். ஸோ இப்போ நம்ம டாக்டர்ஸ் கிட்ட டைரக்டா உட்காந்து ஏன் இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லியா, இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து இருக்கிறதுலேயே தேர்ட் அதிகமான மக்கள் வந்து இறந்து போகிறது ஸ்ட்ரோக்னால வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது மாதிரி தேர்ட் வந்து ஸ்ட்ரோக்னால இறந்து போயிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வந்தவங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியுமா, ஆனால் காப்பாற்ற முடியாமல் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இறந்து போகிறது, இல்லை லைஃப் ஃபுல்லாக வந்து பேரலைஸ் ஆகிறது, ஒரு சைடு ஃபுல்லாக செயலிழந்து போகிறது வந்து இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்குது. அதை பற்றி பேசணும். எங்களுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை, பட் இதை பற்றி அவேர்னஸ் மக்களுக்கு தெரிஞ்சால் போதுங்கிற அளவுக்கு வந்து டைரெக்டாகவே டீம்லேருந்து சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் வெரி, எனக்கு வந்து அப்படி ஒரு பிசினஸ்ல இருந்து அவங்க அப்படி சொல்ல தேவையில்லை, பட் ஒரு சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் டாக்டர்ஸோட கேஎம்சிஹெச் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க கிட்ட we are going to sit and talk. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வந்து வரக்கூடிய ஏஜ் கேட்டகரின்னு ஒரு லிமிட் வைப்போம்ல, அது வந்து பீடியாட்ரிக் ஸ்ட்ரோக் கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். லைக் குழந்தைங்களுக்கே ஸ்ட்ரோக் வரலாமா. ஒன்ஸ் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா தேர் இஸ் அ கோல்டன் டைம். அவங்கள அதுக்குள்ளே காப்பாற்றுறதுக்கு தேவையான ஒரு டைம் இருக்குது. அதாவது அவங்கள காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் வருதுன்னா அது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணிட்டோன்னா அவங்கள பயங்கரமாக நம்ம காப்பாற்ற முடியும். அவங்கள ரொம்ப நார்மலுக்கே கொண்டு வரதுக்கு நியரஸ்ட் நம்ம போக முடியும். பட் அந்த கோல்டன் டயத்தை நம்ம மிஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பர்மனண்ட்டாக டிசேபிலிட்டிக்கு ஏதாவது ஒரு சைடு வந்து அவங்களுக்கு பக்கவாதம் வந்து பாதிக்கப்படுறாங்க ஃபார் எவர். ஸோ அந்த இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா அந்த முக்கியமான ஒரு க்ரூஷியல் டைம் இருக்குல்ல, நம்ம முதல்ல ஸ்ட்ரோக் வர்றது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததே தெரியாமல் நார்மலாக சுற்றிட்டு இருப்பாங்களாம். அது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வர முடியும். அஃப்கோர்ஸ் வயசானவங்களுக்கு ரிஸ்க் அதிகம், பட் குழந்தைங்களுக்கு கூட வர முடியும். வந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரோக்னா என்னன்னு தெரியல, காப்பாற்றக்கூடிய அந்த கோல்டன் ஆர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டயத்தையும் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு 2-3 டாக்டர்ஸ்ட்ட பேசிட்டு வர்றப்போ அவங்கள வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா they even had a special ambulance ஸ்ட்ரோக்குன்னு. ஏன்னா எங்க ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தாலும் அந்த இடத்துல இருந்தே அவங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த முக்கியமான இனிஷியல் டைம் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கூட வச்சிருந்திருக்காங்க. ஸ்ட்ரோக் வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஹை பிபி யாருக்கு ஹை, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் கூட ஹை பிபி வர வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஸ்டார்டிங் ஃபியூ ஹவர்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து அவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக டயக்னோஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோமோ அது அவங்களுக்கு பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நல்லதுங்கிறாங்க. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிளாக கூட சில ஸ்க்ரீன்ஸில் வந்து தேவர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அந்த பிரெயினில் வந்து இந்த ஸ்ட்ரோக் எப்படி அஃபெக்ட் ஆகுது. ஒரு சைடு பிரெயினுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிளட் ஃப்ளோ கட் ஆகிறது தான் மெஜாரிட்டி ஸ்ட்ரோக். அட்லீஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். டாக்டர்ஸ் வந்து அது இன்னும் பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வாட் எவர் இட் இஸ் அதை நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ பிரெயினில் வந்து அப்படியே ஒரு சைடு வந்து பிளட் ஃப்ளோ போகிறது கட் ஆகிறது நம்மளால விசிபிளாக பார்க்க முடியுது. ஸோ அங்கே வந்து ஒரு பிளட் கிளாட் வந்து ஏதாவது ஒன்று அங்கே உருவாகி இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் வந்து வேகமாக ஆப்ரேட் பண்ணி அந்த பிளட் கிளாட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கான டூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட என்கிட்ட காமிச்சாங்க. ஸோ வேகமாக எவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக அந்த கிளாட் நம்ம போகிற வழியில் எங்கே இருக்கோ அதை வெளியே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து பிரெயினுக்கு ஈக்குவலாக போயிடுது. நம்ம மறுபடியும் நார்மல்சிக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த இனிஷியல் டைம் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரத்துக்கு கிளாட் இருந்து ஒரு சைடு பிரெயினுக்கு பிளட் போகாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு பெர்மனன்ட் பக்கவாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கவரி வந்து ஃபுல்லாக வர்றதுக்கும் வாய்ப்பு கம்மி. இன்ஃபேக்ட் ஒரு பைலட் கூட வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரோக் வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் ரிசரெக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நார்மல்சிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் மறுபடியும் எந்திரிச்சு நடக்க முடிஞ்சிருக்குது. அந்த டைம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு செக்மெண்ட் கூட காமிச்சாங்க. ஒரு ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு எமர்ஜென்சி செக்ஷன் இருக்குது. அங்கே போன உடனே ஸ்ட்ரோக்குக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு தனியாக அவங்க வந்து டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ரவுண்ட் த கிளாக். அது போக வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வந்த உடனே பேஷண்ட் யாரு, என்ன இஷ்யூ, எவ்வளோ நேரம் ஆச்சு, இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறாங்க. எந்த டாக்டர் அவைலபிளாக இருக்காங்களோ உடனே ஆப்ரேஷன் தியேட்டர் போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மினிட்ஸ் ஆர் ப்ரெஷியஸ், ஈவன் செகண்ட்ஸ் ஆர் ப்ரெஷியஸ். அவ்வளோ சீக்கிரமாக நடக்க வேண்டியதுக்கு they have a proper சிஸ்டம். அப்படியே முன்னாடியிலேருந்து என்ட்ரு ஆனதுலேருந்து கடைசியில் அவங்க ட்ரீட் பண்ணி ப்ராப்பராக ஐசியூ கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்கள பத்திரமா ஸ்டே பண்ண வைக்கிறது வரைக்கும், பெட்க்கு கொண்டு போகிற வரைக்கும் சைக்கிள் என்ன இருக்கணுங்கிறது ரொம்ப எஃபிஷியண்டாக வச்சிருந்தாங்க. ஸ்கேன் அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது. அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக வச்சிருந்தாங்க. இதுக்குன்னே நாங்கள் இதை பில்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த இனிஷியல் ஃபியூ ஹவர்ஸுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக காமிச்சிச்சு. நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸ் பற்றியே தெரியல. ஆனால் வந்து அது வேர்ல்ட்லே தேர்ட் பிக்கஸ்ட் கில்லர், விச் இஸ் கிரேசி.
ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஸ்ட்ரோக்னா முதல்ல என்ன? ஸ்ட்ரோக்ஸ்னா எல்லாருக்கும் you know what a heart attack is, but we say stroke is the silent killer. It is the third biggest killer, but most people அது என்ன பற்றி அவங்க தெரியல. அவங்க they're getting the stroke, அவங்க ஸ்ட்ரோக் என்ன வந்துச்சுன்னா அவங்க தெரியல. ஸோ சரணா ஆனால் வந்து இறந்து போகிறவங்களும் இருக்காங்க. கில்லர். ஆமாம், கில்லர் தான். ஸோ ஸ்லர்ட் ஸ்பீச் இருக்குது, they cannot move ஒரு சைட் ஆஃப் அ பாடி அவங்க மூவ் பண்ண முடியாது. அவங்க என்ன நடக்குது அவங்க தெரியல. ஸோ எங்கே போகிறது தெரியல. ஸோ they don't know where to what is going on, where to go. அவங்க பக்கத்தில் டாக்டர் இல்லை, அவ்வளோ சீரியஸ் இல்லை. அவங்க சும்மா சின்ன சிம்டம்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா இருக்கிறதுலே மைன்யூட் சிம்டம் எப்படி இருக்கும்? அதாவது கண்டுக்காமல் இருப்பாங்கல்ல, அது என்னவா இருக்கலாம்? அது ஹேவிங் ஒரு ஸ்லர்ட் ஸ்பீச் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கை எடுக்கு திடீர்னு நார்மல் தூக்க முடியல, வீக்காக தூக்க முடியல. ஸோ தேர் டேக்கிங் இட் வெரி ஈஸி. பட் அது நம்பியில் what we said is ஒரு நிமிஷத்தில் 19 lakh cells die. ஓ, ஸ்ட்ரோக் வந்ததுக்கு செத்துது ஒரு நிமிஷத்துக்குள்ள. ஓகே. So the faster you come for treatment, the other than the you can recover quickly. So அதை prevent பண்றதுக்காக we need to have people come to the hospital very fast and to the right hospital, right facility. அதில் we have to go very quickly. So அதை prevent பண்றதுக்காக stroke heart attack வர சான்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இங்க ஐடில இருந்து வந்து ஸ்ட்ரோக் வந்தவங்க இருக்காங்களா? கண்டிப்பா நிறைய பேர். ஓகே. அதுதான் நிறைய பேர் யங் ஏஜ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். யங் ஏஜ்ல ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப். ஸோ அப்புறம் irregular hours. நீங்க இங்க பார்க்குறதுல எந்த ப்ரொஃபஷன்லேருந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? as long as you have observed கோயம்புத்தூரில் ஸோ almost everyone high tension who are not able to take care of their bodies. business எல்லாம் என்ன பிஸ்னஸ் எல்லாம் ஹை டென்ஷன். அவங்க வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க உடம்பை பார்க்குறது இல்லை. ஸோ that is the biggest thing. even doctors இவங்க டாக்டர்ஸ் நைட் ஷிஃப்ட் கண்டதெல்லாம் பண்ணுவாங்க, they eat irregularly, அவங்க சரியாக பார்க்க மாட்டாங்க, அவங்க ஹெல்த் பார்க்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி people are going more for that. ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் I would say அவங்க தான் ஜாஸ்தி வருது. ஐ ஹோப் இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய entrepreneurs, ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப்ல இருக்கிற anyone, ஐடி வாட் எவர் இட் இஸ், டேக் அ சில் பில் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் சொல்கிறது. அதுக்கு மேலே ஏதாவதுன்னா we have to act immediately. நிறைய டைம் அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது. If you take care of yourself, you can take care of other people. அப்படிதான். Thank you so much, doctor. It's such a pleasure talking to you and thanks for having me here. ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் பற்றியுமே வந்து நிறைய தெரிய முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்துட்டு இருக்கப்போ நான் ரொம்ப ரேண்டமாக ஒரு டாக்டர் கிட்ட பம்ப் பண்ணானே, அவங்க வந்து விமனுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் எத்தனை பேர் பெண்கள் வந்து அது ஒரு மார்பகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குங்கிறதுல நிறைய பேர் முன் வந்து சொல்கிறது கிடையாது. தன்னோட பிரெஸ்ட்டில் வந்து லம்ப் இருக்குதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டாக்டர் கிட்ட போனால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னே முடிஞ்சுட்டு தள்ளி போடுறாங்க. பட் எல்லாமே இந்த சிவியர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கேன்சர்லேயுமே ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்குது. அது கேன்சராக இருந்திருக்கலாம்னு அவேர்னஸ் இப்போ போய் சேர்ந்தாலும் எதுக்கு வந்து தேவையில்லாமல் செக் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. அது ரொம்ப சீரியஸ் ஆகும். மெடிக்கலாக எந்த ஒரு பிரச்சனை ஃபிசிக்கலாக இருக்குதோ அதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போய் டாக்டர்ஸ் கிட்ட காமிக்கிறோமோ, கன்சல்ட் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் கூட நிறைய பெண்கள், நிறைய படித்தவங்களே வந்து அவங்களோட பிரெஸ்ட்டில் சம்திங் இஸ் ராங்னு அவங்க ஃபீல் பண்ணால் கூட முன் வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. they leave it till the last minute, கடைசி நொடி வரைக்கும் அதை விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் பேசினாங்க. கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து KMCH. இவங்க வந்து 1990 ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது என்னன்னா, இங்கே நிறைய டாக்டர்ஸ் வந்து எத்திக்ஸ், நாங்கள் வந்து இதுக்கு மேலே சார்ஜ் பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட மணி இல்லைன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் முதல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் சினிமாலே ஜென்ரலாக எப்படி கலாய்ப்பாங்கன்னா, காசை வச்சு அதான் ஆப்ரேஷன் கூட பண்ணுவாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லை, ஒரு எமர்ஜென்சினா முதல்ல நாங்கள் ட்ரீட் பண்ணிவிடுவோம், சம்டைம்ஸ் பேஷண்ட் கிட்ட மணி இல்லைன்னா கூட என்ன பண்ண நாங்கள் ட்ரீட் பண்ணுறது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பட் அப்போ ஏன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இவ்வளோ எத்திக்கலாக பேசுகிறாங்க? ஏன்னா லிஸ்டட் கம்பெனி வேறு, ஷேர் மார்க்கெட்டில் வேறு இருக்காங்க. ஸோ செபி ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணாங்க, ஸோ அந்த சைடு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இவ்வளோ ரெகுலேஷன்ஸையும் மீறி அவங்க ஏன் இவ்வளோ எத்திக்ஸ் பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் பேக்ட்ராப் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, 1990 வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? 1990 வந்து டாக்டர் நல்லாங்கிறவர் வந்து கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இங்கேருந்து கிளம்பி இங்கே படிச்சிருக்காரு, MBBS முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்கிறதுக்கு US போயிட்டு, யூஎஸில் இருக்கிற டெக்னாலஜி ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, கோயம்புத்தூரில் ஸ்பெஷலி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட தான் ஃபண்டு கூட வாங்கியிருக்காரு ஆரம்பிக்கிறதுக்கு, லோன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு அவங்க பையனே சொன்னாங்க. ஸோ அந்த லோன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் வாங்கி தான் அந்த ஹாஸ்பிட்டல் சின்னதாக ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே பப்ளிக்காகவும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, மக்களோட பணமே உள்ள வரட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எத்திக்கலாக ரன் பண்ணுங்கிற ஒரு வேல்யூஸை முதல்ல இருந்தே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நடுவில் கூட சில எக்யூப்மெண்ட்ஸ் காமிச்சாங்க, சில ஸ்கேன் எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்குன்னு மார்க்கெட்டில் சில இது இன்டர்நேஷனல் லெவலில் விற்பாங்களாம். அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு பெஸ்ட்டு தான் வேணும். ஏன்னா இந்தியன்ஸ்னால் ஒரு அந்த அளவுக்கு போக தேவையில்லை, ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்களாம். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்கு நாங்கள் எஃபர்ட் போடுறோன்னு இங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க. சார்,
கேஎம்சிஹெச் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் யாருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் முதல்ல கேஎம்சிஹெச் வரணுங்கிற அளவுக்கு வந்து ஒரு பிராண்டாக இது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து சர்வீஸ்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இன்னொரு சைடு வந்து ஒரு ஆல்சோ லிஸ்டட் கம்பெனி, லைக் ஒரு ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லிஸ்டட் கம்பெனியாகவும் இருக்கீங்க. எப்படி வந்து இது ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறீங்க? ஒரு சைடு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதும், இன்னொரு சைடு வந்து லிஸ்டடாக இருக்கிறதையும். குட் சர்வீஸ் அட் ரீசனபிள் காஸ்ட், இதுதான் பேசிக். குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி பேஷண்ட்ஸு அண்ட் பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸு. எங்கள் கொங்கு நாட்டில் எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அதனால தான். அதை விட எங்களுக்கு நல்ல டாக்டர் அமைஞ்சாங்க. ஒரு 110 டாக்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு தி கண்ட்ரி, இன்சைடு தி கண்ட்ரி எங்களுக்கு இன்வெஸ்டர் வந்தாங்க. அதில் வந்து நிறைய டாக்டர் எங்க கூடயே 34 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்கூட ஒரு 10-15 டாக்டர் அந்த வருஷம் இருக்காங்க. அப்போ இருந்து இன்னும் இருக்காங்க. ரைட் டாக்டர் ரைட் பிளேஸு ட்ரெயின் ஆன டாக்டர் தான் எடுப்போம். கேஎம்சிஹெச்சில் தான் பெஸ்ட்டு டாக்டர், பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கே. அதனால எப்படி எந்த வியாதியும் பொழைக்க வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸு கேஎம்சிஹெச் மேலே இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? நான் எம்பிபிஎஸ்ஸு எம்டி எல்லாம் ஸ்டான்லி மெடிக்கல் பண்ணினேன். இங்கே வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணினேன். அப்போ வந்து நாங்கள் புக் படிப்போம். எம்டி படிக்கிற போது அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு நாங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜிலேயே படிக்கிற போது படிப்போம். ஆனால் எங்களால் பண்ணது அந்த பிளட் சுகர் கூட பண்ண முடியாது. அதே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பிளட் சுகர் பண்ண முடியாது. யூரினில் அதான் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டான்லிக்கு ஒரு கேத்லேப் பண்ணது ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டாந்து வந்து பண்ணாங்க. சிஎம்சி வெள்ளூர்லேருந்து பண்ண காட்டினாங்க எங்களுக்கு. இதெல்லாம் அங்கே அமெரிக்காவில் பண்ணுறாங்களே, இங்கிலாந்து பண்ணுற, அங்கே போய் பார்த்தா என்ன, அங்கே என்ன தான் நடக்குது, போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்து அந்த சமயம் பார்த்து இசிஎஃப்எம்ஜின்னு அமெரிக்கா ஒரு பரீட்சை கொண்டு வந்தது. வெளிநாட்டுக்காரங்க அங்கே வரலாம்னு ஒரு பரீட்சை கொண்டு வந்தாங்க. முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். 2 தடவை 3 தடவை வந்து அதுக்கு பிறகு எடுத்துட்டாங்க. நான் வந்து எங்கள் கூட பண்ணேன் அந்த இசிஎஃப்எம்ஜிங்கிற பரீட்சை. எனக்கு முந்தின செட்டுக்கு தான் அந்த பரீட்சை இருந்து, எங்கள் செட்டுக்கு வரும்போது இல்லை. அதனால் சரி என்ன இருந்தாலும் அங்கே என்னதான் இருக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் வந்து கோலாலம்பூர் போனேன். போய் இசிஎஃப்எம்ஜி எழுதினேன், பாஸ் பண்ணினேன். அப்புறம் வந்து உங்கள் பேட்ச்க்கு அது கிடையாது, அதனால் நீங்கள் மலேசியா போய் கேஎம்சிஹெச் நான் மலேசியாவுக்கு போய் அந்த பரீட்சை எழுதுனேன்னு வச்சுங்க. அப்போ பாஸ் பண்ணினேன். அப்புறம் மலேசியா, அப்புறம் இங்கே 2 வருஷம் இருந்து போட்டு எங்கள் அப்பா சிக்காக இருந்தார். அதை முடிச்சு போட்டு அவர் இறந்த பிறகு தான் நான் போனேன். அங்கே இருக்கிற வசதிகள் இங்கே வந்து ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. நம்ம ஊரில் இல்லை, இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை தூண்டுதல் வந்துச்சு. 75 போனேன். 85 10 வருஷம் ஆகி, அதுக்குள்ளே 10 வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை நாள் கூட இங்கே உட்காந்துருப்பேன். இங்கே இருக்கிறத ஏன் நம்ம ஊருக்கு கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரக்கூடாது. அப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். டேய் நான் திரும்பி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், நீ வாடான்னு அப்படி ஒரு 100 பேர் சேர்த்தேன் சார். 100 பேர்? ஆமாம், இந்தியன் டாக்டர்ஸ். ஆமாம், அமெரிக்காவில் இருந்த 100 பேர் சேர்த்தேன் சார். இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஈவன் ஜெர்மனி அதெல்லாம் சேர்த்து எல்லாம் வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல். ஆமாம், 80 பண்ணி வந்து இங்கே 110 பேர் நாங்கள் பண்ண போது 110 பேர் டாக்டர்ஸில் பிடிச்சி அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் ஆளுக்கு $1,00,000 கொடுங்கடா, 1 லட்சம். அங்கே $10,000, இங்கே $1,00,000. 86-87 பில்டிங் ஆரம்பித்தோம். 1990 பில்டிங் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து ஆரம்பிச்சு 1990 200 பெட்டில் ஆரம்பித்தவங்க இப்போ வந்து 2000 பெட்டுக்கு வந்துடும். தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி ஹம்பிள். நீங்கள் இந்த ஸ்டேச்சரில் இருந்துக்கிட்டு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையா, உங்களை எல்லாரும் அதில் பார்க்க போகிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். Stroke is pretty serious.
நம்ம நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது நம்மளுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இஃப் வி சி சம்ஒன் ஸ்ட்ரோக் இருக்கிற சிம்டம்ஸோடு இருந்தாங்கன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கிட்ட போகணும், டாக்டர்ஸ் கிட்ட போகணும். நீங்கள் கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்கன்னா KMCH இதில் தான் ஸ்பெஷலைஸே பண்ணுறாங்க. ஸோ தே வில் பி மோர் தென் ஹாப்பி டு இமீடியட்லி ரெஸ்பாண்ட். அவங்க அதுக்குன்னே தனியாக வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ யா, பி கேர்ஃபுல். அண்ட் உங்கள் ஃபேமிலி குரூப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் தட் ஃபேமிலிஸ் ஷுட் நோ. நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தான்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் ஸ்ட்ரோக்.